வடக்கு கிழக்கு பகுதிகளில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தகவல். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. யாழில் 3012 குடும்பங்கள் மலசலகூட வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளியான அதிரடி தகவல். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சிகிச்சை முன்வைத்து ஆட்சி பீடம் ஏற்றியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகளில் இராணுவத்தினரின் உதவியுடன் புத்தர் கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரைகளை இன்னும் ஆதரித்து செயற்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நயனாதீவில் இருக்கும் நாக விகாரையின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானது அல்ல என்பதையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்லர் என்பதையும் அவர்கள் தம்முடன் அன்புடன் பழகின்றார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தனர். அத்துடன் 53 வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து அந்த மக்களுடன் பழகி வருகின்றேன் என்ற அடிப்படையிலும் தைட்டினாக விகாரை கட்டுமானமானது சட்டவிரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளார். நிலைமை அவ்வாறு இருக்க சட்டவிரோதமான விடயங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொடுப்பதை விடுத்து தொடர்ந்து அந்த மக்களுடன் பேரம் பேசுவது, வேறு இடத்தில் காணிகள் தருகின்றோம் என கூறுவதும் சட்டவிரோதத்திற்கு துணையானதாகவே பொருள் கொள்ளப்படும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோவில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது பௌத்த நாடு, நாங்கள் விரும்பிய எதனையும் செய்யலாம் என்ற மனோபாவத்துடன் பெரும்பாலான புத்த பேக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயற்பட்டு வருவதானது நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகமானது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் சாசனத்தில் பௌத்தத்திற்கு முதன்மை சாசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோரே மிக பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மிக சொற்பமான அளவில் சிங்கள பௌத்த மக்களும் வாழ்கின்றனர். ஆகவே அத்தகையதோர் பிரதேசத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகபூர்வமானது அல்ல, அத்துடன் நியாயமானதும் அல்ல. வடக்கு கிழக்கில் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புத்த கோவில்களில் சுற்றாடல்கள் அனைத்துமே தமிழ், முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசங்களாகும். இந்த பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் எவருமே கிடையாது. இவ்வாறு இடங்களில் புத்த கோவில்களாக கட்டுவதென்பது புத்த பெருமானை அவமதிப்பதும் பௌத்தத்திற்கு தீங்கு விளைவிப்பதும் செயலாகும். உங்களது இந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் நோக்குகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலதிகாரத்தை நிறைவுகிறது உங்களது நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு புறத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கிடையில் ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவதென்பது நீங்கள் பேசுகின்ற விடயங்களை நிர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பொது அவசரகால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வளங்கள் மற்றும் சேவைகளை பெறுவதற்காக இந்த பொது அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்குள் கொண்டுகள் இருப்பதாக வந்த மின்னஞ்சலை அடுத்து பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர்.
ஹத்தார் நாட்டின் தோஹாவில் இருந்து வந்த விமானத்தில் பயணிகளாக மாற வேடமிட்ட 4 பேர் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக கூறி கிடைக்கப்பட்ட மின்னஞ்சலை சோதனை செய்தபோது சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இன்று அதிகாலை 1:45 மணியளவில் புறப்பட்டு ஹட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்குள் குண்டுகள் இருப்பதை குறிக்கும் மின்னஞ்சல் வந்துள்ளது. 4 பயணிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக விமான நிலையத்தில் உள்ள மின்னணு கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து செய்தி வந்ததை அடுத்து கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய பின்னர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 245 பயணிகள் 10 பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகளை ஏற்றிய விமானம் தரையிறங்கிய போது விமான படையின் வெடிகுண்டு பிரிவு சோதனை செய்தது. இதன்போது விமானத்தில் குண்டுகள் அல்லது சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இது அடுத்த நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் அன்று 2/1/2026 அன்று தாழ்முகமாக மாற்றம் பெறும் என இலங்கையில் கிழக்கு தென்கிழக்கில் திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்தார். நேற்று தினம் இரவு அவர் வெளியிட்டுள்ள வானிலை தொடர்பான அறிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இன்று வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென்மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளிலும் மழை பரவலடையும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 31/12/2025 முதல் 4/1/2026 வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் குறிப்பாக கிழக்கு ஊவா மத்திய மற்றும் மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமான மழை கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, நுவர்லியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் 31/12/2025 மற்றும் எதிர்வரும் ஜனவரி 1, 2, 3 தேதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்வரும் 31/12/2025 அன்று ஹொஸ்லாந்தை, வெல்லாவைய, புத்தளம், ஹல்மதுல்ல, ஹப்புதல, அதல்ல போன்ற பகுதிகளில் எதிர்வரும் 1/1/2026 அன்று வெளிப்பட்ட ஹொரவின, லபகொங்கட, மித்தனிய, திருகோணமலை போன்ற பகுதிகளில் எதிர்வரும் 2/1/2026 அன்று நாஹெட்டிய, லெமஸ்தோட்ட, ஹொட்டபத்ம, ஏகொடவத்த, ஹொஸ்லாந்த, வெல்லாவைய, புத்தள, ஹல்மதுல்ல, ஹப்புத்தல, அதல்ல போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை மத்திய ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டலாம். ஆகவே அன்புக்குரிய மலையக உறவுகளே, இந்த நாட்களில் கனமழையுடன் கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சுமார் 3012 குடும்பங்கள் பலசலகூட வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரன் மூர்த்தி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சாந்தி கிராமத்தில் பல குடும்பங்கள் பலசலகூட வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி பலசலகூடங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த துறைசார் அதிகாரிகள் யாழ் மாவட்ட புள்ளி விவரங்களின்படி மாவட்டம் முழுவதும் சுமார் 3012 குடும்பங்கள் பலசலகூட வசதிகள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலிருந்து போதைப்பொருள் ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் கடந்த ஒரு நாட்களில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 240 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 378 கிராம் ஹெரோயின், 417 கிராம் ஐஸ் மற்றும் ஹசீஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் வழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அடையாளம் காணப்பட்ட 6 சந்தேக நபர்களை புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. இதேவேளை போலீசாரினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் குற்ற தடுப்பு மற்றும் போதைப்பொருள் விசேட ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையதாக 22 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 28,879 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. மேலும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 126 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது
செய்யப்பட்டுள்ளதுடன் மதுபோதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் 426 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட துணை ராணுவ குழுவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேற்றைய தினம் பிற்பகல் கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுஷிடமிருந்து மீட்கப்பட்ட அந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரிய வந்தது. அது தொடர்பில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து தெளிவுபடுத்த தவறியதனாலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தகவல். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நேற்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. யாழில் 3012 குடும்பங்கள் மலசலகூட வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளியான அதிரடி தகவல்.